Audio Jungle. Audio Jungle. ஸ்க்ரீன் வந்து சிறியதாக விளங்கலாம். ஸோ என்ன செய்யுங்கடா, உங்களோட ஃபோனை ரொட்டேட் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெரிதாக விளங்கும். சரி, கேள்விக்குள்ளே போவோம். 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள் சட்டக்கல்வி பாடநெறி தொடர்பான நேர அட்டவணையை திட்டமிடல் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை சார்ந்துள்ளன. சட்டக்கல்வி தொடர்பான பாடநெறியை நடாத்தி வரும் நிறுவனம் ஒன்றின் நேர அட்டவணையை தயாரிக்கும் போது திங்கட்கிழமைகளில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை 1 மணித்தியாலம் வீதம் 6 பாட வேளைகள் 6 பாடங்களை போதிப்பதற்கு கீழே உள்ளவாறு திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களின் பிரச்சினைகளை கலந்துரையாடும் பொருட்டு 1 பாட வேளை ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலாவது தரவு கற்பித்தலுக்காக திட்டமிடப்பட்டுள்ள 6 பாடங்கள் ஆவன: அரசியலமைப்பு சட்டம், குடும்ப சட்டம், காணி சட்டம், ஒப்பந்த சட்டம், நிர்வாகச் சட்டம், வணிகச் சட்டம் என்பனவாகும். ஒப்பந்த சட்டம் கற்பிக்கப்படுவது முற்பகல் 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையாகும். ஸோ நாங்கள் முதலாவது விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். என்னையாம் 6 பாடங்கள் நடத்தப்படணுமா? எப்படியாம்? 1 மணித்தியாலம் வீதமா. எத்தனை மணிலிருந்து? 8 மணி தொடக்கம் 4 மணி வரை உள்ள. அப்போ எங்களுக்கு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு பாடம் நடக்கும். 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரு பாடம். 10லிருந்து 11 மணி வரைக்கும் ஒரு பாடம். 11லிருந்து 12, 12லிருந்து 1, 1லிருந்து 2, 2லிருந்து 3, 3லிருந்து 4. எத்தனை பாட வேலைகள் இருக்கு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆனால் என்ன சொல்கிறான், எத்தனை பாடங்கள் இருக்குது? 6 பாடங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து மாணவர்களின் பிரச்சனைகளை கலந்துரையாடும் பொருட்டு 1 பாட வேலை இருக்குது. மொத்தம் 7 பாட வேலைகள் தான் இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட 8 இருக்குது. ஸோ பின்னுக்கு தரவுகள் சொல்லுவான் என்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரி, முதலாவது தரவு எங்களுக்கு வேண்டிட்டு தானே. அப்போ என்னென்ன பாடங்கள்? அரசியலமைப்பு சட்டம், குடும்ப சட்டம், காணி சட்டம், ஒப்பந்த சட்டம், நிர்வாகச் சட்டம், வணிகச் சட்டம். ரெண்டாவது என்ன விஷயம் தரவு என்ன? ஒப்பந்த சட்டம் கற்பிக்கப்படுவது முற்பகல் 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. அப்போ ஒப்பந்த சட்டம் எத்தனை மணி வரைக்குமா? 11லிருந்து 12 மணி வரைக்குமா? சரி, இது ஓகே. மூன்றாவது தரவு அரசியலமைப்பு சட்டம் மற்றும் குடும்ப சட்டம், காணி சட்டம் மற்றும் குடும்ப சட்டம் ஆகியன கற்பிக்கப்படுவது அடுத்து வரும் 2 பாட வேளைகள் ஆகும். அப்போ என்னென்னையா? அரசியலமைப்பும் குடும்பமும், அடுத்த குடும்பமும் காணி சட்டமும். ஸோ இந்த இப்போ அரசியலமைப்பும் குடும்பமும் கிட்டக்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி குடும்பமும் காணியும் கிட்டக்கிட்ட இருக்கணும். இப்போ ரெண்டும் 2 பாட வேளைகள் அடுத்து வரும் பாட வேளைகள் நடக்கணும். என்னென்ன? அரசியலமைப்பும் குடும்பமும் 2 பாட வேளையும் அடுத்து வரக்கூடிய நடக்கணும். குடும்பமும் காணியும் அடுத்து வரும் பாட வேளைகள் நடக்கணும். சரி, இந்த தரவும் ஓகே. 4வது தரவு ஒப்பந்த சட்டம் மற்றும் வணிகச் சட்டம் ஆகியன ஒரே விரிவுரையாளரால் கற்பிக்கப்படுவதோடு. அப்போ என்னென்ன சட்டம்? ஒப்பந்த சட்டமும் வணிகச் சட்டமும் ஒரே விரிவுரையாளரால் கற்பிக்கப்படுவதோடு அவர் நிறுவனத்தினுள் 3 மணித்தியாலங்களுக்கு மேல் நிற்க மாட்டார். ஸோ இது ஒரு தரவு. 5வது தரவு வணிகச் சட்டமானது அரசியலமைப்பு சட்டத்திற்கு பின்னர் கற்பிப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்புக்கு பின்னர் தான் என்னது? வணிகச் சட்டம். சரி, இது ஒரு தரவு. அடுத்தது மாணவர்களது பிரச்சனைகளை கலந்துரையாடுவதற்காக இறுதி பாட வேலையை தெரிவு செய்ய முடியாது. அப்போ இறுதி பாட வேலை என்ன? மாணவர்கள பிரச்சனை தொடர்பாக இருக்க முடியாது. சரி, கடைசி தரவு 12 நண்பகல் 12 தொடக்கம்
1 மணி வரை மதிய உணவிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 12லேருந்து 1 மணி வரைக்கும் என்னத்துக்கு? மதிய உணவு. சரி, இப்போ எங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு பிறகுதான் வணிகச் சட்டம்ங்கிறது தெரியும். சும்மா நான் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் இங்கே வந்தால், இந்த இடத்துல வந்தால் வணிகச் சட்டம் இங்கே வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம், 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வணிகச் சட்டம், இப்படி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை. ஏன்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டமும் மேலே உள்ள தரவை பாருங்கள், அரசியலமைப்பு சட்டமும் குடும்ப சட்டம் என்ன செய்யணும்? அடுத்து வரும் பாடவெளிகளில் நடக்கணும். இப்போ இன்னைக்கு அரசியலமைப்பு போட்டோம்னு சொன்னால் குடும்ப சட்டம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குதா? இல்லை. சரி, அல்லது சும்மா சொல்கிறேன்னா இன்னைக்கு அரசியலமைப்பு போடுவோம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அரசியலமைப்பு, 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வணிகச் சட்டம், இப்படி போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா? அரசியலமைப்பும் குடும்ப சட்டமும் கிட்ட நடக்கணும். நம்ம இன்னைக்கு குடும்பத்தை போடுவோமே. அடுத்தும் ஒரு தடவை என்னது? குடும்பமும் காணியும் கிட்ட இருக்கணும். அப்போ குடும்பமும் காணியும் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை. சரி, அப்போ அரசியலமைப்பு சட்டம் இந்த 1 மணிலேருந்து பிந்திய பகுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இது மூண்டும் என்ன? அரசியலமைப்பு, குடும்பம், காணி, இது மூண்டும் கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல குடும்பத்தை போடுவோம். குடும்பத்தை போட்டோம்னா ஒன்று அரசியலமைப்பு இங்கே வரலாம், அரசியலமைப்பு இங்கே வந்தால் என்ன வரும்? இந்த இடத்துல காணி வரும். அல்லது காணி இந்த இடத்துல வந்தால் இங்கே என்ன வரும்? 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அரசியலமைப்பு ஒரு மாறி வரலாம். சரி, இப்போ அரசியலமைப்பு பிறகு யார் நடக்கும்? வணிகச் சட்டம். ஏன்னு சொன்னால் ஒப்பந்த சட்டமும் வணிகச் சட்டமும் யாரால் நடத்தப்படுது? ஒரே விரிவுரையாளரால். அவர் என்னது? 3 மணித்தியாலங்களுக்கு மேலே வந்து இந்த இடத்துல இருக்க மாட்டார். இப்போ பார்ப்போம். இப்போ ஒப்பந்த சட்டம் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. இதில் 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், இந்த 3வது மணித்தியாலத்துக்கு பிறகு பெய்த்துருவார். ஸோ வணிகச் சட்டம் எங்கே நடக்கும்? 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அடுத்தது, இந்த மாணவர்கள் பிரச்சனையை கலந்துரையாடுறதுக்கு இந்த இடம் பொருத்தம் இல்லை, கடைசி பாடம். அப்போ மாணவர் பிரச்சனை எங்கே நடக்கும்? 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இப்போ என்னென்ன பாடங்கள் வந்துட்டு பாருங்கள், பாடங்களை பார்ப்போம். அரசியலமைப்பு சட்டம் ஓகே, குடும்ப சட்டம் ஓகே, அடுத்தது காணி சட்டம் வந்துட்டா, காணி சட்டம் ஓகே, ஒப்பந்த சட்டம் வந்துட்டா ஓகே, நிர்வாக சட்டம் வந்துருக்குதா? நிர்வாக சட்டம் மட்டும் வரல. இப்போ நிர்வாக சட்டம் எத்தனை மணி நடக்கும்? 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். இப்போ இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு வினாக்களை செய்வோம். ஓகே, 21வது வினாவை பாருங்கள். 1 மணி தொடக்கம் 2 மணி வரையிலான நேரம் எதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது? 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? வணிகச் சட்டம். ஸோ ஆன்சர் வந்து வணிகச் சட்டம் 2வது. 22வது கேள்வி, 8 மணி தொடக்கம் 9 மணி வரையிலான நேரம் எப்பாடத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது? என்ன பாடம்? 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒன்று அரசியலமைப்பு அல்லது காணி. அப்போ ஆன்சர் வந்து 2வது. 9 மணி தொடக்கம் 10 மணி வரையான நேரம் எப்பாடத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது? எப்பாடம்? குடும்பம். ஸோ ஆன்சர் வந்து 2வது. கடைசி 24வது கேள்வி, பிற்பகல் 2 மணி தொடக்கம் 3 மணி வரையிலான நேரம் எதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது? 2 மணி தொடக்கம் 3 மணி வரைக்கான நேரம் வந்து என்னது? மாணவர் பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு. ஸோ ஆன்சர் வந்து 1வது. 25வது வினா, முற்பகல் 10 மணி தொடக்கம் 11 மணி வரையிலான நேரம் எப்பாடத்தினை கற்பிப்பதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது? 10 மணி தொடக்கம் 11 மணி வரைக்கும் என்ன பாடம்? காணி அல்லது அரசியலமைப்பு. ஸோ ஆன்சர் வந்து அரசியலமைப்பு அல்லது காணி சட்டம்ங்கிறது 3வது ஆன்சர்.